ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மிக மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது துளாராசி நேயர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த முறை நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 750 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிரக சேர்க்கைகள் தான் இருக்குது. ஒரு சிலர் யோசிக்கலாம், அது எப்படி 750 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகுது அப்படின்னு. பொதுவாக ஒரு சில கிரகங்கள் அப்பப்போ மாறினாலுமே கூட ஏதாவது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோடு இணையும். ஒரு நல்ல ஒரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தோடு இணையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 750 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான நிகழ்வானது நிகழ இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை துளாராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க, பல பிரச்சனைகள் தீர்ந்திருந்தாலுமே கூட இன்னும் தீர்ந்த பாடில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கவலை துளாராசினியர்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா வகையான மாற்றங்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் தான். இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில் துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடியவர், அதாவது யோக அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இப்போ உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ புதன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. புதன் பகவான் உச்சம் பெறாரு அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக பணவரவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதோடு உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா நிறைய அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் சூரியன் 12வது வீட்டில் அமர்ந்திருக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு வீண் செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். மூத்த சகோதரர் சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட அதிகமான பேச்சுவார்த்தைகளையோ பழக்க வழக்கங்களையோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆபத்துகள் தான் இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் வரும், கருத்து மோதல்கள் வரும். நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, அதே போல் அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் போகும். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களால் ஏற்படக்கூடிய பிரிவுகளானது உங்களுக்கு இன்னும் பலத்த பிரிவுகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்க போகிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டங்களில் துளாராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா கோபமானது அதிகமாகவே இருக்கும். முன்கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இவ்வளோ நாளாக இல்லாத கோபங்கள் எல்லாம் கூட இப்போ உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் 12வது இடத்துல மறைந்து இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் சரியான அளவுக்கு நீங்கள் தூக்கத்தை எடுத்துக்கோங்க. ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமானது நல்லா இருக்கும். பொதுவாக இரவு நேர தூக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அதிகமாக கண் விழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஸோ துளாராசி நேயர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. மேலும் உங்களுக்கு அடுத்தபடியாக பார்க்கையில் குரு பகவான் தான். குரு இப்போ உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அதாவது தொடர்ந்து பார்த்துட்ருக்காருங்க. ஸோ குரு பகவான் இது போல் தொடர்ந்து உங்களை பார்த்துட்ருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா குருவினுடைய பார்வைக்காக தான் பலரும் காத்துட்ருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருடைய பார்வை கிடைக்கிறதுனால எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைச்சிடும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்கள் மாறிடுவீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வலுவாக அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு பெரிய பெரிய விஐபிகள், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், பழக்க வழக்கங்களானது ஏற்படும். அவங்க மூலியமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வுகளாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை தான் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னால எந்த விதமான கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை உங்களால் எளிமையாகவே செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை தான் துளாராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் அடைய போகிறீங்க. அதுவும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே பல வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும்.
தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு நேரம். ஸோ அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே புதுசாக எதுவும் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யோகங்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சூப்பராக இருக்க போகிறாரு. அதாவது அக்டோபரை தொடர்ந்து உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய ஆசி வந்து கிடைக்க போகுது. சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, கலை இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து அது நல்லதாக தான் இருக்கும். அதிகமாக உழைக்கிறது, வேலை சுமை இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஸ்போர்ட்டிவாக அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். சின்ன சின்னதாக பணப்பற்றாக்குறை இருக்கும் தான். ஆனால் அதெல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ரொம்ப கவலையெல்லாம் கொடுக்காது. சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து இருங்க. வாடிக்கையாளர்களும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு வருவாங்க. ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க அதை பற்றிலாம் எந்த விதமான கவலையும் பட மாட்டீங்க. கல்லாப்பெட்டியில் வந்து காசு வருதோ இல்லையோ வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்கள் வராங்களே தவிர நம்மளுடைய காசு பணம் வந்து அதிகரிக்கலையே அப்படின்ற ஒரு கவலையும் துளாராசி நேயர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா கேது 11வது இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால கட்டாயமாக உங்களுக்கு லாபங்களும் இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சொல்லப்போனால் நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு நேரம். ஸோ ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும், போராட வேண்டியிருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி ஒரு நாள் வெற்றியில் தான் போய் முடிவடையும். சந்திரன் வேறு இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறாரு. ஸோ சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து என்ன செய்யலாம், இப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சைடில் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம், அதுலேருந்து ஏதாவது இன்கம் வரும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். அதை எப்படியெல்லாம் வந்து எளிமையாக செய்யலாம், என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றின சிந்தனைகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக அதை பற்றின எந்த ஒரு யோசனையோ சிந்தனையோ வந்து இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு அப்படிலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். சொல்லப்போனால் இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே வந்து நடக்க போகுது. அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நல்ல முன்னேற்றங்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்கான்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்கும். பொருளாதார ரீதியாலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொட்டது துலங்குவதற்கான ஒரு அமைப்பு தான். அதற்குரிய யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. மேலும் இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்களுடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கும். ஸோ நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களானது நடக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படின்றது இருந்தாலுமே கூட பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய அற்புதங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யார், என்ன பரிகாரம் நீங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களை முழுமையாக அடைய முடியும். இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சரியாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சூழ்நிலைகளும் நல்லபடியாக இருக்குது. அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் வந்து செய்து பாருங்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் நடக்கிறதுக்கு பிரத்யங்கரா தேவியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அவங்களுடைய வழிபாடு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதாவது தீய சக்திகளை உங்களை வந்து ஆட்கொள்ளாமல் வந்து பாதுகாக்கும். அதனால் பிரத்யங்கரா தேவியை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் இந்த டைமில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, மனநலம் குன்றியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் செய்யுங்க. இல்லை வேறு யாராவது உங்களுக்கு வந்து தெரிந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பச்சரிசியை வந்து தானமாக வந்து கொடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய கைகளால் செய்யக்கூடிய தான தர்மங்களானது உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. 4 பேருக்கு உங்களுடைய கைகளால் செய்யும் பொழுது தான் அது நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். இந்த பதிவில் துளாராசி நேயர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த மாதிரி கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்காகவே கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் உங்களை இன்னுமே சிறப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு போல் இனிமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.